பிறந்த குஞ்சில இருந்து 2 மாசம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பிறந்து இந்த கேஜில் வச்சிருக்கோம். ஒரு 10 நாளைக்கு வெளியில விடலான்ட்டு விடுறோம். விடும்போது அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கீரிப்பிள்ளை, காக்கா, கழுகு, இது வந்து காடைக்கு உண்டான கேஜ் சார். சரி, காடை கேஜ்னா முட்டை காடைக்கு உண்டானது. இதுல இருந்து ஒரு 15 நாளைக்கு மேல லைஃப் லாங்கா வச்சுக்கிற மாதிரி உண்டானது. அப்ப அதுல தண்ணியை குடிச்சுக்கும், இது தீவனத்தை சாப்பிட்டுக்கும், இதுல முட்டை விட்டா வெளியில வந்துடும். இதுக்கு கேப் மாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டைகள் தேவைகள் இருக்கு. அப்படின்றப்ப அவங்க வெளியில கிடைக்காத பட்சத்துல அவங்களே சொந்தமா நாட்டுக்கோழிகளை வச்சு அவங்களோட ஒரு பால்கனியில ஒரு மொட்டை மாடியில வச்சு அவங்களுக்கு தேவையான வந்து முட்டைகளை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களோட பெயர், அப்புறம் நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சார், அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார். சார் என்னோட பெயர் சிவகுமார். என்னோட கம்பெனி பெயர் எஸ்கே பவுல்ட்ரி கேஜ் ஒர்க்ஸ், நாமக்கல். நாமக்கல்ல இருந்து திருச்சி போற சாலையில ஒரு 7வது கிலோமீட்டர் கிங் காலேஜ் பக்கத்துல நல்லூர் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல மெயின் ரோட்லயே நம்மளுடைய கம்பெனி இயங்கிட்டு இருக்கு சார். சரி சார், நம்ம கம்பெனில என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காடை, கோழி, முயல், லவ் பேர்ட்ஸ், டாக்ஸ், பெட் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே, பெட் அனிமல்ஸ், இந்த மாதிரி பறவைகள், விலங்குகள் அனைத்துக்குமே வந்து நம்ம கூண்டுகள் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். இப்போ நம்ம எவ்வளோ வருடமா வந்து நம்ம கம்பெனி இயங்குது, என்னென்ன வகையான பண்ணி கொடுத்துக்கிட்டீங்க, எந்தெந்த ஊர்களுக்குலாம் பண்ணிருக்கீங்க இது வரையும்? நம்ம ஒரு 10 வருஷமா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். சின்ன சின்ன கூண்டுகள் முதல் பெரிய கூண்டுகள் வரை நம்ம வந்து 10 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாமக்கல்ல இருந்து வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் எல்லா ஊர்களுக்குமே நம்மளுடைய டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம வந்து கூண்டுகள் செஞ்சு கொடுத்துருவோம். கண்டிப்பா. சரிங்க சார். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்னென்ன வகையான கூண்டுகள் பண்றோம், எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஒரு 3-4 வகையான கூண்டுகள் வந்து நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி தெளிவா சொல்லுங்க, எதுக்காக வளர்த்துட்டு இருக்காங்க, ஸோ அதை பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே சார். நீங்க எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த கூண்டை பாத்தீங்கன்னா, மெஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரைக்கரை மெஸ் சார். சரி, அரைக்கரைனா ஜிஐனால செய்யப்பட்ட அரைக்கரை மெஸ். இது ஏன் அரைக்கரை ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் பாட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா அரைக்கரையில் இருக்கும். சரி, எதுக்காக நம்ம அரைக்கரை கொடுக்குறோம்னா, இதுல இருந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் வெளியில வராது. வெளியில் இருக்கிற ஒரு பறவைகளோ அல்லது கீரி, நாய்கள் எதுவும் அந்த பறவைகளை பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாம போகும். அதனால சுத்தியுமே அரைக்கரை மெஸ்னால வந்து இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அதுக்கு தனித்தனியா டோர் கொடுத்துருக்கோம். டோரை லாக் பண்ற மாதிரியான சிஸ்டமும் கொடுத்துருக்கோம் சார். சரி, ஒரு தனித்தனியா நீங்க செப்பரேட் பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கீங்க. ஒரு பார்ட்டிஷன்ல ஒரு குஞ்சு வளர்க்கறா எவ்வளவு குஞ்சு வரையும் வளர்க்க முடியும் சார்? இப்போ நான் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா 2க்கு 2ங்கிற ஒரு பிச்சில் கொடுத்துருக்கேன். சரி, 2 அடி அகலம், 2 அடி நீளம், 2 அடி உயரம். சரி, இந்த மெஷர்மெண்ட்ல ஒரு கேஜ் கொடுத்துருக்கேன். இதுல வந்து ஒரு நாள் குஞ்சு, இன்னைக்கு பொரிச்ச குஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 குஞ்சு வரைக்கும் விடலாம். இதுவே வளர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 10 குஞ்சு நிக்கலாம் சார். நல்லா வளர்ந்த பிறகு 10 குஞ்சு அந்த இடத்துல நிற்கும். இப்ப ஹைட் வந்து அதிகமா கொடுத்துருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக வந்து இவ்வளவு ஹைட் கொடுக்குறீங்க? கோழிகளா வளர்க்கறதுக்காகவா? இல்ல சார், அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு பொரிச்ச குஞ்சு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குஞ்சுகள் இருக்கும்போது தாயோட சேர்த்து நம்ம அடையில வந்து அந்த ஹீட் கொடுக்க முடியாது. அதனால இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து இதுலயே வந்து இன்குபேட்டராவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ப்ரூடிங் சொல்லலாம். அந்த ப்ரூடிங்காக லைட் செட்டப்பா அதுலயே வச்சுக்கலாம். அவ்வளவு ஹைட் இருந்தாதான் கோழி குஞ்சுகளுக்கு வந்து அந்த வெப்பம் தாங்குற அளவுக்கு இருக்கும். அதுக்காக தான் சார் வந்து நம்ம வந்து இவ்வளவு ஹைட்ல கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்ப மொத்தமா இதுல வந்து 6 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கீங்க. இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாமா தேவைக்கு ஏற்ற மாதிரி, இல்ல இதுதான் வந்து இருக்குங்களா? இல்ல சார், இது வந்து ஒரு கஸ்டமருடைய தேவைக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் அவங்க ஒரு 8 அடி கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம், 20 அடி கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதாவது இதே செட்டப்ல. ஆமா, இதே செட்டப்ல வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஆப்போசிட் சைடுல இன்னும் இதே மாதிரி எனக்கு இன்னொரு 3 லைன் வேணும், இன்னொரு 3 அடி ஹைட்ல வேணும் அப்படின்னாலும் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சார். மெயினா வந்து இந்த மாதிரியான குண்டுகளை வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க? ஏன்னா ஒரு சிலர் பண்ணையாளர் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து வீட்லயே வந்து கோழிகள் வளர்க்கணும், குஞ்சுகள் உற்பத்தி பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ இது வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும்? சரி, இவங்க தோட்டத்துல வளர்க்குறாங்க இல்லைங்களா? தோட்டத்துல வைக்கிறவங்க வெளியில அப்படியே வச்சிருப்பாங்க, ஓப்பன் ஏரியால வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு கீரிப்புள்ள நான் இதனோட தொந்தரவுகளுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. வீட்டு மொட்டை மாடியில வைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு பூனை போய் பிடிக்கும், இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. இதை விட சின்னதா வச்சுக்குவாங்க. கொண்டு மொட்டை மாடியில வச்சுக்கோங்க, சின்னதா ஒரு 2 அடி ஆகலாம், ஒரு 4 அடி நீளம், இந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம். இதுல வந்து இப்ப நம்ம பெரிய கோழிகள், தாய் கோழிகளும் வளர்க்கலாம், தாராளமா வளர்க்கலாம். தாய் கோழியும் வச்சுக்கலாம், சின்ன குஞ்சுகளும் வச்சுக்கலாம். நம்ம 2 பர்பஸாக சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். தோராயமா இந்த மாதிரியான பொருட்களோட லைஃப்ங்கிறது எவ்வளவு வருடம் வரையும் இருக்கு சார்? இப்ப நம்ம கொடுக்கறது எல்லாமே டாடா ஜிஐ மெஸ் தான். சரி, அதனால பாத்தீங்கன்னா 15 to 20 வருஷம் வரைக்கும் வரும். நம்ம 15 வருஷம் வரைக்கும் போக வேண்டாம், 12 வருஷம் வச்சுக்கலாங்க. 12 வருஷம் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ஃபால்ட்டும் வராதுங்க. சரி சார். இப்போ இது வந்து மேல வந்து நம்ம வந்து ஒரு ஷெட் ஃபார்மேட்ல போட்டிருக்கோம். இது தேவைங்களா? இது இல்லாம கூட பண்ணி கொடுக்க முடியும்? எல்லாமே பண்ணிக்கலாம் சார். தேவைப்பட்டா உங்களுக்கு இது வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் செலவு அதிகமா போகுது அப்படின்னாலும் நீங்களே பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் கேஜ் செட் பண்ணி கொடுத்துருவேன். அதுல உங்களுக்கு நிப்பிள் லைன் தேவைப்பட்டாலும் நிப்பிள் லைன் போட்டு கொடுத்துடலாம். ஃபீடர் வேணாலும் முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து தீவனம் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் செட் பண்ணி கொடுக்கலாம்.
இந்த கஸ்டமர் அந்த தேவையெல்லாம் எதுவுமே சொல்லல. அதனால நம்ம இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருவோம். நாட்டுக்கோழிக்கு தண்ணி கொடுக்கணும், தீவனம் கொடுக்கணும்னா அதுக்கான செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். மெயினா இப்ப நிறைய பேர் வந்து பண்ணையாளர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டுல கோழி வளர்க்குறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க வந்து மெயினா எந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமா சந்திப்பாங்க? ஸோ உங்களை நீங்க ஒரு 10 வருட அனுபவத்துல இந்த தொழில இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார். இன்னைக்கு கோழி வளர்ப்புற சவாலான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குஞ்சுகளை ஒரு நாள் குஞ்சில இருந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் வளர்த்துட்டோம்னாவே நம்ம கோழி வளர்ப்புல ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் சார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நாள் பிறந்த குஞ்சு இருக்கு இல்லைங்களா, பிறந்த குஞ்சில இருந்து 2 மாசம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பிறந்த இந்த கேஜ்ல வச்சிருக்கோம். ஒரு 10 நாளைக்கு வெளியில விடலான்ட்டு விடுறோம். விடும்போது அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கீரிப்பிள்ளை, காக்கா, கழுகு, பாம்புகள் எது வேணாலும் நடக்கலாம். எது வேணாலும் அதை பிடிக்கலாம்னு வச்சுங்களேன். அதை ஒரு 2 மாசத்துக்கு காப்பாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கோழி தொழில நீட்டா நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம் சார். பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் வளர்க்கறதா ரொம்ப ரொம்ப பிரச்சனை. 1-2 மாதங்கள் வந்து நம்ம பாதுகாத்து கண்டிப்பா அதுக்கு உண்டான கேஜுகளை மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி செய்யறோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம கூண்டுக்குள்ளேயே வைக்கிறப்ப சில நேரங்கள்ல தலையை விட்டு வெளியில சாப்பிடும். நம்ம அந்த தீவனம் எடுக்கிற அந்த கேப்புக்குள்ள தலையை விட்டு வெளியே சாப்பிடும் போது அந்த நேரங்கள்ல சில பறவைகள் எல்லாம் வந்து அதை கொத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கீரிப்பிள்ளைகள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் நம்ம ஃப்ரண்ட் சைட்ல வந்து அதை கவர் பண்ணி கொடுத்துறோம். இந்த ஃப்ரண்ட்டையும் முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த தீவனம் எடுக்கிற இடத்தையும் கவர் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்போ வேற எந்த ஒரு விலங்குகளும் பறவைகளும் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது பாதுகாப்பா இருக்கும். ஓகே சார், இப்போ ஒரு கேஜ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்காக பண்ணிருக்கீங்க, இதை பத்தி தெளிவா சொல்லுங்க. ஓகே சார், எனக்கு பின்னாடி நீங்க இந்த கேஜ் கேட்குறீங்க இல்லைங்களா, இது வந்து காடைக்கு உண்டான கேஜ் சார். சரி, காடை கேஜ்னா முட்டை காடைக்கு உண்டானது. இதுல இருந்து ஒரு 15 நாளைக்கு மேல லைஃப் லாங்கா வச்சுக்கிற மாதிரி உண்டான கேஜ் சார் இது. சரி, இதுல என்ன ஸ்பெசிலிட்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த காடை இதுக்குள்ள விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், 20 நாளைக்கு மேல அது வந்து ஒரு 50 நாள் 60 நாள்ல இருந்து முட்டை விட ஸ்டார்ட் ஆகும். முட்டை விட்டுச்சுன்னா இந்த வழியா வெளியில வந்துடும். இந்த வழியா வெளியில வந்து இந்த இடத்துல நின்றும். இதுல தலையை விட்டு வெளியில தீவனத்தை சாப்பிடும். சரி சார், தீவனம் சாப்பிடும். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிப்பிள் லைன் கொடுத்துருக்கேன். நிப்பிள் லைன் அந்த ரெட் கலர் கப் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்த்து உங்களுக்கு நிப்பிள் அட்டாச் ஆயிருக்கு. அந்த மாதிரி நிப்பிளும் கொடுத்துருக்கேன். அப்ப அதுல தண்ணியை குடிச்சுக்கும், இது தீவனத்தை சாப்பிட்டுக்கும், இதுல முட்டை விட்டா வெளியில வந்துடும். இதுக்கு கேப் கொடுத்துருக்கோம். ஒரே லென்த்தாவும் கொடுக்கலாம். அவங்களுடைய இடத்துக்கு தேவைக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு 45 முதல் 50 காடை வரைக்கும் வளர்க்கலாம். ஓகே ஓகே. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அதோட கழிவுகள் வந்து இப்ப அதுலயும் கேட்கணும்னு நினைச்சேன். அதோட கழிவுகளை வந்து எப்படி சேகரிப்பீங்க? அது மேல ஏதாவது ஷீட் மாதிரி போடணுமா, இல்லைன்னா அதுக்கு? கண்டிப்பா சார், அது மாதிரி ஒரு ஷீட் போட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த கிளீன் பண்றதுக்கான வசதி கரெக்டா இருக்கும். நீங்க அப்படியே விடக்கூடாதுன்றதுனாலதான் ஒரு 1/2 அடி கேப் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே சார், நம்ம ஏதாவது ஷீட் போட்டுக்கலாம். ஆமா சார், இது இந்த 1/2 அடி கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஒரு 2.5 அடி அகலத்துல இருக்கு, 2 அடி அகலம் 3 அடி நீளத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஷீட்டை வந்து 2.5க்கு பதிலா ஒரு 2.25 அடி வரைக்கும் நீட்டி விட்டுக்கணும். ஏன் நீட்டி விட்டுக்கணும் அப்படின்னா, இதனுடைய மேல இருக்கிற கழிவு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த வழியா விழுறப்போ இந்த ஃபீடர்ல விழும். அதனால கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாங்கிற மாதிரி. ஆமா சார், தீவனத்துல விழுந்துச்சுன்னா அது அதே சாப்பிடும், நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா சார். சரி சார், இப்போ ஒரு டைப் ஆஃப் கூண்டு அதாவது கேஜி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்கு, இது என்ன மாடல்ல பண்ணிருக்கீங்க சார்? இது வந்து முட்டை கோழிகளுக்காக சார். சரிங்க. நம்ம நாட்டுக்கோழிலே நிறைய ரகங்கள் இருக்கு. நாட்டுக்கோழி கறிக்காக பயன்படுத்துறோம், முட்டைக்காக பயன்படுத்துறது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா BV380, கிராமப்பிரியா, கிரிராஜா, கைராளி, கடக்நாத், ஒயிட் லக்கான், இந்த மாதிரி முட்டை கோழிகள் அனைத்து முட்டை கோழிகளும் இதுல வளர்க்கறதுக்கு உண்டான ஸ்பெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சேம் நம்ம காடைக்கு சொன்ன மாதிரி தான், தண்ணி குடிக்கிற வசதி, தீவனம் சாப்பிடுறது, முட்டை விட்டா வெளியில வந்து நிக்கிற மாதிரி. அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வர ஸ்பீட்ல முட்டை வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே சார். அதுக்காக கீழே ஒரு பாருங்க ஒரு கயிறு கட்டியிருக்கேன், நைலான் கயிறு. ஓகே, இந்த கயிறுல மோதும் போது முட்டை உடைவு வந்து நமக்கு தவிர்க்கப்படும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி ஸ்பீட் பிரேக் தான். ஓகே, ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் வச்சிருக்கேன் சார். அந்த ட்ரிங்கருக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு கேப்பை கொடுத்துருக்கீங்க, அது என்ன காரணம் அதை பத்தி தெரியும் சார்? இந்த கேப் தானே கேக்குறீங்க சார்? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கோழிகள் கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இதுவே கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து எட்டி குடிக்கிறதுக்கு குனிஞ்சு குடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்றதுனால இதை தூக்கி வச்சிருவோம். தூக்கி கட்டிடலாம். ஆமா சார், தூக்கி வச்சு ஒரு கட்டு கம்பி வச்சு கட்டலாம், அல்லது ஒரு சணல் வச்சு கட்டி விடலாம் சார். அதுக்காக இந்த கேப் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. ஆனா எனக்கு இந்த ஒரு மாடல்ல பார்த்த வரையும் அந்த கோழியோட கழிவுகளும் இந்த கோழியோட கழிவுகளும் எந்த பிரச்சனையுமே வராது. ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா எல் டைப்ல, நம்மளோட ஸ்டைல சொல்றப்ப எல் டைப் படிக்கட்டு மாதிரி. இதனுடைய கழிவுகள் டைரக்டா கீழே விழுந்துரும், இதனோட கழிவுகள் கீழே விழுந்துரும். அப்போ வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விடுவாது. இது வந்து கழிவு மேலாண்மை கொஞ்சம் ஈஸி. ஆமா ஆமா சார். சரி, இப்போ அந்த மாதிரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி பீரோ டைப்ல இருக்கும். அந்த டைப்ல இருக்கிறப்போ கிளீன் பண்றது கொஞ்சம் சிரமம். இடம் கம்மியா இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சார். ஓகே, இடம் வசதி உள்ளவங்க இந்த மாதிரி, இடம் அதிகமா இருந்துச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆமா ஆமா.
ஆமா சார். சார் இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கூண்டுகள் மூலியமா கோழி வளர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து வெளி மேய்ச்சல் மூலியமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இடம் இல்லாதவங்க கூட இருப்பாங்க. ஸோ இதுல ஒரு கூண்டு முறையில வளர்க்கறதுக்கான முக்கியமான அட்வான்டேஜ் என்ன? யாரெல்லாம் இதுல வளர்க்கலாம்? ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார். கூண்டு முறையில் வளர்க்கறதுக்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோய் மேலாண்மை சார். ஓகேங்க. வெளியில மேய்ச்சல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு இடமே இல்ல. நம்ம சிட்டியில வாழ்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி வளர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வெளியில மேய்ச்சல் எல்லாம் விட முடியாது. நம்ம ஒரு கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்தா மட்டும்தான் நம்ம அந்த கோழிகளை வளர்க்க முடியும். அப்படின்ற இடத்துல நான் சொல்றது சிட்டிகளை இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதாவது மாடியில கூட, ஆமா, மாடியில வளர்க்கலாம். பக்கத்துல சுற்று வட்டாரத்துல இருக்கிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற இடத்துல கூண்டுகள் வச்சா மட்டும்தான் அதை நம்ம வளர்க்க முடியும். இது ஒரு கிராமப்புறங்களை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இடம் இருந்துச்சுன்னா வெட்டலாம், அப்படியே அது பாட்டுக்கு மேட்ச்ல வந்துடலாம். வந்த பிறகு நைட்டு அடையிறதுக்கு மட்டும் ஒரு கூண்டு மட்டும் தயார் பண்ணி வச்சுட்டா அந்த குஞ்சுகளை பாதுகாத்துக்கு கூண்டு கண்டிப்பா குஞ்சுகளை பாதுகாப்புக்கு நிச்சயமா நமக்கு கூண்டு முறை சிறந்தது சார். அதனால கூண்டு முறையை தான் குஞ்சுகளை வளர்க்கணும். அப்பதான் அது வந்து அதனோட குரோத் நல்லா இருக்கும். மாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டைகள் தேவைகள் இருக்கு. அப்படின்றப்ப அவங்க வெளியில கிடைக்காத பட்சத்துல அவங்களே சொந்தமா நாட்டுக்கோழிகளை வச்சு அவங்களோட ஒரு பால்கனில ஒரு மொட்டை மாடியில வச்சு அவங்களுக்கு தேவையான வந்து முட்டைகளை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. கறிக்கு தேவைப்பட்டாலும் அவங்களே வளர்த்து அவங்களே வாரம் அதை சாப்பிட்டுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்காக வந்து நம்ம இந்த கூண்டு முறை ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்மகிட்ட இந்த கேஜ் ஒர்க் மட்டும் இல்லாம கோழிகள் BB380 கோழிகள், முட்டை கோழிகள், வெள்ளை கோழிகள், சோனாலி கோழிகள், இந்த மாதிரி வெரைட்டிகள் ஒரு 3 ரகமான கோழிகள் நம்ம கிட்ட இருக்குங்க. தேவைப்படுறவங்க நம்ம கிட்ட கேஜ் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல கேஜ் வாங்காதவங்க வெளியில கோழிகள் தேவைப்படுறவங்க யாரா இருந்தாலும் நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான கோழிகள் நான் வந்து உங்களோட இடத்துக்கே அனுப்பி வைக்கிறேன் சார். சரி, ஓகேங்க சார். இப்போ நிறைய இவ்வளோ நேரம் வந்து தெளிவாக வந்து நம்ம என்னென்ன டைப்ல பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, அதுவும் இல்லாமல் கூண்டு வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட், யாரெல்லாம் கூண்டு முறையில் வளர்க்கலாம்ங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் பெரும்பாலும் நிறைய இடத்துல பார்க்கும்போது நிறைய சேனல்ல நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன காரணம் உங்களை நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, அதோடு இல்லாமல் உங்கள் கூண்டுகள் அதிகமாக விற்பனை ஆகிறதுக்கான காரணம், ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார். விற்பனை ஆகிறதுக்கு காரணம் நம்மளோட வேலை ஒரு சுத்தம் சார். வேலையில நம்ம சொல்ற அளவுக்கு கஸ்டமருடைய தேவைகள் என்னமோ அதை பூர்த்தி செஞ்சிடறோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு கொடுக்க முடியலனாலும் இன்னைக்கு நான் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறேன், சில நேரங்களில் 2 நாள் 3 நாள் கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்களுக்கு தெளிவான முறையில் என்னோட கூண்டுகள் வந்து அவங்க இடத்துக்கு ரீச் ஆயிடுது. இதை வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்றாங்க, இதனால எனக்கு வந்து ஆர்டர்கள் வந்துட்டு இருக்கு. இது ஒரு காரணம் சார். மற்றபடி நான் பயன்படுத்துற பொருள்கள் எல்லாமே தரமான பொருட்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பொருள்களே நல்ல பொருள்களா வாங்கி மட்டும் தான் நான் பயன்படுத்துறேன். காரணம் இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாடா GIMSனா டாடா GIMS மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு MSல பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்குனாலும் நான் பண்றது இல்லை. எனக்கு ஒரே தரமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. PVC ஐட்டமா இருக்கட்டும், நிப்பிளா இருக்கட்டும். நிப்பிள் இன்னைக்கு 12 ரூபாய்க்கும் கிடைக்குது, 15 ரூபாய்க்கு கிடைக்கும், 25 ரூபாய்க்கும் கிடைக்குது. நான் ரொம்ப ரொம்ப தரமானதா மக்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் சார். லாபத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டு அவங்களுக்கு எப்படி நீட்டா பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு கண்டினியூஸா ஆர்டர்கள் வந்துட்டு இருக்கு. சரி சார், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோக்கள் வந்து பார்த்துருந்தோம். இந்த மாதிரியான கூண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பிற பகுதியில் உள்ளவங்களுக்கு தேவைப்படுதுன்னா எப்படி அனுப்பி வைப்பீங்க, எவ்வளோ நாள் வந்து தேவைப்படும், அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க. கண்டிப்பாக சார். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கிரீன் கலர் கூண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கூண்டினுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி நீளம், ஒரு 5 அடி உயரம், 2 அடி அகலம். நம்ம இந்த கூண்டுகளை வந்து ரெடிமேடாவே இப்ப நீங்க பிக்சர்ல பாக்குறீங்களா, இதே கூண்டுகளை MSS பார்சல் சர்வீஸ், மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் அப்படிங்கிற சர்வீஸ்ல நான் வந்து டைரக்டா அப்படியே ஏற்றி விட்டுருவேன். ஏற்றி விட்டுருன்னா இப்ப நீங்க வந்து ஒரு காரைக்கால் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரைக்காலுக்கு இதை பார்சல் பண்ணி விட்டுறேன். அந்த காரைக்கால் ஆபீஸ்ல MSS ஆபீஸ்ல அவங்க இறக்கி வச்சிருவாங்க. அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு நீங்க ஒரு வண்டி வச்சு எடுத்துக்கலாம் சார். அந்த மாதிரி முறையில கொடுத்துட்டு இருக்கோம். இதுவே ஒரு பெரிய ஆர்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட நம்ம ஒரு 10 அடி 20 அடி அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா மெட்டீரியல் ரா மெட்டீரியல பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிவிட்டு நம்மளுடைய ஆட்கள் அங்க அவங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது அவங்களோட இடத்துக்கே நேரம் அவங்களோட இடத்துலயே போயிட்டு அவங்க சொல்ற இடத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்குறோம். 2 முறையில இருக்கு. சின்னதா இருந்தா இங்கேயே பண்ணி ரெடிமேடா, பெருசா பண்ணி கொடுக்குறீங்கன்னா இதையும் போய் நம்ம அவங்க இடத்துல பண்ணும்போது அவங்களுக்கு செலவினங்கள் அதிகமாகும். கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பொருளுக்காக 2 பேர் அங்க வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பஸ் சார்ஜ் இருக்கு, டிராவல் செலவு, மற்றபடி இந்த மெட்டீரியல் அனுப்புறது உண்டான செலவுலாம் அதிகமான்றதுனால ரெடிமேடாவே அனுப்பும்போது ஒரு 1000 1500 ரூபாய் வரும். இந்த குண்டு அனுப்புறதுக்கு ஒரு 2500 ரூபாய் ஆகும்னு வச்சுங்களேன். பஸ் செலவுல போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் ஆகும். அதையெல்லாம் குறைக்கிறதுக்காக நம்ம ரெடிமேடா இருக்கும். பெரிய ப்ராஜெக்டா இருக்குன்னா நேர்ல போய் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா கண்டிப்பா நேர்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்க சார், இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா வந்து நம்ம SK பவுல்ட்ரி கேஜ் SK பவுல்ட்ரி கேஜஸ் பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருந்தீங்க. ஆமா சார். கண்டிப்பா நம்மளோட வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்ல முறையில பண்ணி கொடுங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.